வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பத்தி தான் இந்த வீடியோ சீரியஸ்ல பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில நீங்க பார்க்க போறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதுல முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனா ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. சோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது, மிகுந்த கஷ்டங்கள், துயரங்கள் அனுபவிச்சுக் கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரடியா ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது? எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது, 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பா வரும். நீங்க இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்க அந்த ராசியா இருந்தாலோ இல்ல உங்க சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்மம் காலபுருஷனின் 5ஆம் வீடு. இங்கிலீஷ் நியூ இயர், ஆங்கில புத்தாண்டுல வரக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகளை பத்தி பேசணும். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3மே ஒரே வருஷத்துல வர்றது அபூர்வம். இதுல ரொம்ப முக்கியமான பயிற்சியானது சனி பயிற்சி. சிம்மத்துக்கு எப்பவுமே சனினா ஆகாது. நம்பர் 1 விரோதி அப்படின்னா சனி தான். சனி பகவானுக்கும் அப்படிதான். சூரியன்னா நம்பர் 1 விரோதி. எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா உலகத்தில் இருக்குன்னா அது சிம்ம ராசி தான். தன்னை யாரும் சீண்டாத வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு உயிர் சிம்ம ராசி. நீங்க ஏன் சீன்றீங்க சிம்மத்தை? நீங்க சும்மா இருக்கிற சிங்கத்தை குடைஞ்சிட்டு அது கர்ஜிக்குதுன்னா முடியுமா? கர்ஜிக்கத்தான் செய்யும். மெக்னானிமிட்டி, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி, அதிகமாக பரந்த மனப்பான்மை, அது சிம்மம். தன் உயிரை கொடுத்தாவது
தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உண்மையாக உளமாற நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. அதிகமாக வாழ்க்கையில் மனதளவில் ஏமாற்றப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு காதலுக்காகவும் அன்புக்காகவும் ஏங்குவதில் முதலிடம் பிடிப்பது சிம்ம ராசி. தன்னை யாராவது உண்மையா விரும்ப மாட்டாங்களா? தனக்கு யாராவது உண்மையா இருக்க மாட்டாங்களா? தனக்குன்னு ஒரு மனுஷங்க கூட இல்லையா அப்படின்னு நினைச்சு ஏங்காத சிம்ம ராசி என்பர்களை நீங்க பார்க்கவே முடியாது. கோபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அளவு என்பது தெரியாது. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்ட்ரீம் தான். எவனா இருந்தாலும் சரி, டக்குன்னு வார்த்தை வந்துடும். அது சிம்ம ராசி. பின்னாடி அதையும் நினைச்சு வருத்தப்படுவாங்க, அது வேற விஷயம். நிறைய வார்த்தைகள்னால் வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி தான். இந்த வார்த்தையை விட்டுட்டு அதனால வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி. யாரையுமே சாராமல் நீ என்ன வேணா அடி, என்ன வேணா எனக்கு பசி பட்டினி இருக்கட்டும், நான் ஓட்ட வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த கௌரவம் இருக்குல்லையே, அது சிம்ம ராசி. இவ்வளவு சிறப்புகள் மிக்க சிம்ம ராசி என்பர்கள் இப்ப அஷ்டம சனியை நோக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வருத்தமான செய்தி தான். என்னடா 2015 2019 வரைக்கும் வரட்டி எடுத்த சிம்மராசி அன்பர்கள் 2020க்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. ஒரு 2-3 வருஷமா தான். அப்பயும் பிரச்சனைகள் இருக்கு, நிறைய இருக்கு, அப்பப்ப வந்து போகுது. இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி ஓடுது அப்படின்னு பார்த்தா சிம்மராசி ஒரு பக்கம் இறங்கினாலும் ஒரு பக்கம் பிடிச்சு நிறுத்துதேன்னு நினைக்கும் போது இந்த பெரிய பாறாங்கல் சுத்தினால் எடுத்து மண்டையில பட்டார்னு போட்டா மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. என்ன பண்றது? இப்ப சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி என்பது தன்னுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29, 2025 மீனராசி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகிறார். இதுல ஒரே ஒரு ரெமிடி தான் இருக்கு உங்களுக்கு. ஒரே ஒரு சொல்லிக் கொள்றதுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். உங்களோட குரு பகவானுடைய வீடு பஞ்சமாதிபதியோட வீட்டுக்கு வரார் அவர். அது ஒன்ன தவிர சத்தியமா என்கிட்ட உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நல்ல பாயிண்ட் இல்லை. சரி, சனி பயிற்சி. அதுக்கு அடுத்தது குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து உங்களோட 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வருகிறார். அடுத்த பயிற்சி உங்களுடைய 2ஆம் வீட்டிலிருந்து வந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கே பெயர வைக்கிறார். அது ஒண்ணு. உங்களுடைய 8ஆம் வீட்டிலிருந்து வந்த ராகு உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது 2. ஸோ இதை தான் நம்ம முக்கியமா மிக முக்கிய நிகழ்வுகளாக இந்த வருகின்ற புத்தாண்டுல நம்ம பார்க்கிறோம். இல்ல சனி பகவான் என்ன செய்வார்? மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. 7.5 சனியில ஒரு மனிதனுக்கு சனி பகவான் எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறாரோ, அஷ்டம சனியில அது மாதிரி 3 மடங்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லா சிம்மராசிக்கும் பொருந்தும். இதுல அதிசயங்களும் உண்டு. சில சிம்மராசிக்கு ஒரு 5 முதல் 10% சிம்மராசி என்பவர்கள் இதே காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகள் கிடைச்சு மிகப்பெரிய சொத்துக்களை வாங்கி காருகளை வாங்கி பணம் பேர் புகழ்னு ஏறவும் உண்டு. அது விதி விலக்குகள். விதி விலக்குகள் விதியாக முடியாது. நீங்க விதி விலக்கா விதியானா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்க சிம்மராசியா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ் சிம்மராசியா, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசி காதல் ஸ்தானம், சூரிய பகவான் கிரக ராஜாவான சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. சூரியனை வச்சுதான் ஜோதிடமே. 8ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய சனி பகவான் ஃபர்ஸ்ட் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உருவாக்கியே தீருவார். சிம்மராசிக்காரர்கள் இப்ப செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, சிம்மராசிக்கு சாதாரணமாவே ஓட்டக்கை உலகநாதன்னா அது சிம்மராசி. சிம்மராசிக்கு தேவையில்லாத செலவை பண்றதுல, பந்தாக்காக ஒரு இதுக்காக செலவு பண்றதுல சிம்மராசி அடிச்சிக்கவே முடியாது. இந்த வீண் செலவு, பெருமைக்காக செலவு பண்றத, சார் நீங்க ராஜா தான், ராஜாவையும் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கல்ல, அவரும் 1 வருஷம் ஜெயிலில் இருப்பார்ல, அப்படி நினைச்சுக்கணும்.
இந்த நேரத்துக்கு பிசாம தான் நீங்க இருக்கணும். நம்பர் 1. ஃபர்ஸ்ட் சிம்மராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை ஓட்ட வாய். கை ஓட்ட, வாயும் ஓட்ட. கண்ணா பின்னான்னு வாய் விடுறது. நான் அதை முடிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன், நான் என்னால் தெரியுமா யாருன்னு, நான் யாருன்னு தெரியுமா, நான் இதை செஞ்சிருவேன். இப்ப இதை நீங்க கம்மி பண்ணலன்னு சொன்னா தேவையில்லாத பல சங்கடங்களை நீங்க இழுத்து விட்டுருக்கீங்க. அது 2. 3வது, உங்க வீட்டுல நீங்க நடந்துக்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கை மேற்கொண்டு மனைவியோட இருக்குமா இல்ல வெறுமனை நீங்க இருப்பீங்களான்றதை முடிவு பண்ணும். 3வது, இதெல்லாம் தவிர உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறும். சிம்மராசிக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, சுயமரியாதை போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அது மேல மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் நீங்க சிம்மராசிக்காரர்கள் இந்த சுயமரியாதை அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். சில நேரங்கள்ல பணிய வேண்டிய இடத்துல பணியணும், எகிர வேண்டிய இடத்துல எகிரணும், தாவ வேண்டிய இடத்துல தாவணும், கவ்வ வேண்டிய இடத்துல கவ்வணும், குதிக்க வேண்டிய இடத்துல குதிக்கணும், மறைய வேண்டிய இடத்துல மறையணும். சுயமரியாதை, நம்முடைய சுயமரியாதையை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது, கூடவும் கூடாது, அதுக்கு நம்ம அனுமதிக்கவும் கூடாது. நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுயமரியாதையை யார் தீர்மானிப்பது? நாமளா, மற்றவர்களா, நம்ம எதிர்க்க இருக்கவங்கள? உங்க சுயமரியாதையை உங்க எதிர்க்க இருக்கவங்கள்ட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு வெள்ளியை தங்கத்தை கொடுங்க அடமானம் வைக்கிறீங்களா சேட்டு கடையில, அந்த மாதிரி ஆயிடும். உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட சுயமரியாதையை கொடுத்துட்டு ஐயோ என்ன இப்படி அசிங்கமா பேசுறாரு, என்ன அவமானப்படுத்துறாருன்னு சொன்னா அர்த்தமே இல்லை. சுயமரியாதை, என்னுடைய சுயமரியாதையை பத்தி எனக்கு தெரியும், யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இது 1. 4வது, வேகமா நான் வண்டியை ஓட்டுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் பண்ணீங்கன்னா ஒழுங்கா வரவன் கூட கிராஸ் பண்ணி டிவைடரை எடுத்துட்டு உங்க மேல மோதிடுவான். உங்கள் மேல தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களையும் நீங்க ரொம்ப பர்சனலா மனசுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எமோஷனலா எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி சர்வை பண்ண முடியாது, மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் பார்க்கணும். இவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வரோம் கிட்டத்தட்ட. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் மிகவும் எதிர்பார்க்கின்ற உண்மையான அன்பு சாதாரணமாகவே உங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல 0 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. காதல் மூலியமாகவோ, தாய் தந்தை மூலியமாகவோ, சகோதர சகோதரிகள் மூலியமாகவோ, முக்கியமாக நண்பர்கள் மூலியமாகவோ உங்களுடைய அன்பையும் உண்மையும் எதிர்பார்க்க முடியாது. 4வது, யாரையாவது லவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களை விட்டு வேறொரு நபரை அவர்கள் செலக்ட் பண்ண நேரிடும். அதெல்லாம் நீங்க நினைச்சு ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தம் அடையக்கூடாது. இதெல்லாம் அஷ்டம சனியில நடக்கும் சார். ஒன்னு புரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய சவால்களை யாரு ஜெயிக்கிறானோ அவன்தான் ராஜாவா உட்கார்ற தகுதியானவன். உட்காருவான், மகுடம் சூடுவான். எதையுமே செய்யாம அந்த மகுடத்துல உட்கார்றவன் அந்த மகுடமே அவனுக்கு பாரமாத்தான் இருக்கும். அதனால நீங்க உண்மையான தகுதியோட மகுடத்துல உட்கார போறீங்களா, ராஜ மகுடத்தை ஏற்க போறீங்களா, இல்ல என்னமோ தானோன்னு எடுத்துட்டு திரும்பி லூஸ் பண்ணிட்டு வர போறீங்களா, நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். பொதுவாகவே எல்லா விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கை தேவை. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 185-90 பேர் கண்டதை சாப்பிட்றதுங்கிறது உங்களோட ஹேபிட். தெரு கடையில் இருக்கிறத சாப்பிட்றது, கண்ட ஹோட்டல்ல கண்டதை சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த விளையாட்டெல்லாம் அடுத்த 2 வருஷம் விளையாடினீங்கன்னா இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்ச காசும் போயிடும், வலியும் இருக்கும், ஆஸ்பத்திரியில வலியும் வரும். இதெல்லாம் இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையே பேசுறேன், உறக்க பேசுறேன். அதே மாதிரி 4வது, சனி பகவானுடைய இன்னொரு காரகத்துவம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பேராசை பட வச்சு நஷ்டத்துக்கு கொடுப்பார் சனி பகவான். இந்த பேராசை ரொம்ப 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 நுணுக்கமான விஷயம். நீங்க ஜாகிரதையா இருக்கணும். ஆசையே தப்பு. இப்போ பேராசை ரொம்ப ரொம்ப தப்பு. நஷ்டம் வேண்டாம். எது இருக்கோ எது வருதோ அதை வச்சு இந்த 2 வருஷம் வாழ்க்கையை வாழ நீங்க பழகிக்கணும். முக்கியமான ஒரு பாயிண்ட், 10வது பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்ல போய் இப்போ நீங்க பதிவு பண்ணீங்கன்னா இருக்கிறதும் போச்சு, பறக்கிறதும் போச்சுன்னு ஆயிரும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேண்டாம், வெளியில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம். முடிஞ்சால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா கம்முன்னு இருங்க. எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு ஆணா இருந்தா அங்க இருக்கக்கூடிய வலிமையான பெண் அதிகாரியோட உங்களுக்கு சண்டை வரும்.
நீங்க நீங்க ஒரு ஆணும் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல மோதிக்கிறதும் ஒரு ஆண் பெண்ணுடைய மோதுறதும் 1000 வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு பெண் சும்மா குரல் கொடுத்தா போறோம், HR பாலிசி உங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பும். 15 வருஷம் 20 வருஷம் பெரிய பதவியில் இருந்தா கூட உங்க வேலை 15 நிமிஷத்துல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகவும் அக்கறையுடனும் ஜாகிரதை. இதெல்லாம் எல்லாமே என்ன, கம்முன்னு இருக்கணும், பேச்சை கம்மி பண்ணிக்கணும், சாப்பாட்டுல கவனமா இருக்கணும், செலவு பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும், பணத்தை சேமிச்சு வைக்கணும், அதிகப்படியான புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 60 ஆண்டு காலம் 65 ஆண்டு கால வாழ்க்கையில 2 வருஷம் சும்மா இருந்தா ஒன்னும் ஆயிடாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சக்சஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவுல டைம் தேவையில்லை. தோல்வி அடையறதுக்கு ஒரே நேரத்தில் ஆயிடும். அதுதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் பெரிய அளவுல ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த பயமே உங்களுக்கு எதிரியாகும். இந்த பயம் என்பதை விடுங்க. நான் தீர்வுகள் என்னன்றதை கடைசியில் சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு முக்கியமாக 10ஆம் இடத்தில் இருந்து வந்த ரிஷபராசியில் இருந்து வந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும். 1. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் பயிற்சியானதுக்கு பிறகு இந்த ஆண்டுடைய 2ஆம் பகுதியில் தேவையற்ற தடங்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் கூட நீங்க நாஸ்திகனா இருந்தா கூட உங்களை ஆஸ்திகனாக மாற்றுவார். தெய்வ பக்தியை உங்களுக்கு கொடுத்தே தீருவார். மிகப்பெரிய பார்க்கவே முடியாத அரிய பொக்கிஷமான சில ஆண்டவ தரிசனங்களை உங்களுக்கு தருவார். 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவோடையும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு தேவையற்ற சபலங்களை தருவார். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும், இல்ல நீங்க வேற படிக்கக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும், டைவர்ஷனை ஏற்படுத்துவார். உங்க ராசியை அவர் பார்க்கறதுனால அதன் மூலியமா தேவையில்லாத காதல் தேவைதான். அதுல தேவையில்லாத காதல்னா ஒத்து வராத, நாளைக்கு வாழ்க்கைக்கு பயன்படாத எதுவுமே தேவையில்லாதது. உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது செய்தோ அது தேவை உள்ளது. அதை நீங்க பார்க்கணும். உங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் செய்யலாம். நீங்க முதல்ல உங்களை கவனிங்க சார், அடுத்த 2 வருஷம். அதனால தேவையில்லாத சபலம், தேவையில்லாத இது நட்பு, தேவையில்லாத நட்பு காதலாக மாறி பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆக ஒட்டு மொத்தத்துல ஆரோக்கியத்தில், பணத்தில், வேலையில், செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில், பேச்சில், நிதானத்தில் கவனங்கள் தேவை. நல்லதுன்னு ஏதாவது இருக்கா? இதுக்கு நடுவுல தான் சில வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, சில வெளிநாட்டு முதலா ஃபாரின் ட்ரிப்பு போறது, சில பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நடக்கிறது. இதெல்லாம் இதுக்கு நடுவுலயே நடக்கும். நல்லதும் நடக்கும். ஆக தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் தீர்வானது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த அத்துணை நபர்களும் காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வர ஸ்தலத்துக்கு சென்று நலத்தீர்த்தத்தில் குளிச்சு சுவாமிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தர்பாரண்யேஸ்வருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில வரும்போது உடல் வஸ்திரம், அதாவது வஸ்திரங்கள், ஆடை வஸ்திரம் பிளஸ் அன்னதானங்கள் செய்து ஏழை எளியோருக்கு எவ்வளவு தூரம் நீங்க தர்மங்கள் செய்றீங்களோ மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை சனீஸ்வரன் கொடுப்பார். 2, தவறாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உருவாகும். 3வது, அனாதை பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும்னா அதுல சந்தேகம் இல்லை. ஆக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான அன்பு சிம்மராசி பெருமக்களே, நிறைய கெடுதல்கள் சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னதே தவிர உங்களை காயப்படுத்தணும், உங்களை வேணுமிட்டே இது பண்ணணும் சொன்னதில்லை. உங்க மேல உள்ள அக்கறையில சொன்னதே தவிர நான் சொன்ன நல்ல விஷயத்தையும் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற்றாக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.